வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அதிகரித்து வரும் உலகளாவிய வர்த்தக போரை சமாளிக்க கனேடிய பிரதமர் மார்க் கார்னி மூன்றாவது முறையாக தனது தேர்தல் பிரச்சாரத்தை இடைநிறுத்திவிட்டு தலைநகர் ஒட்டாவாவுக்கு செல்கிறார். இன்னும் 2 வாரங்களில் தேர்தல் வரவுள்ள நிலையில் லிபரல் கட்சி தலைவராக பிரச்சாரம் செய்து வரும் கார்னி தேர்தலுக்கு முன்பும் பிரதமராக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையில் உள்ளார். கனடா அமெரிக்க உறவுகள் தொடர்பான அமைச்சரவை குழுவின் கூட்டத்தை வெள்ளிக்கிழமை கூட்டுவதற்காக ஒட்டாவாவுக்கு திரும்புவதாக கூறினார். ட்ரம்ப் தனது 10% அடிப்படை இறக்குமதி வரி விதிப்பு விகிதத்தை விட அதிகமான விகிதங்களை எதிர்கொள்ளும் சுமார் 60 நாடுகளில் பரஸ்பர இறக்குமதி வரி என்று அவரால் அழைக்கப்படுவதை 90 நாட்களுக்கு இடைநிறுத்தியதை அடுத்து நாளை வெள்ளிக்கிழமை அமைச்சரவை குழுவின் கூட்டம் நடக்கவுள்ளது. பரஸ்பர இறக்குமதி வரியை எதிர்கொள்ளும் நாடுகளின் பட்டியலில் கனடா சேர்க்கப்படவில்லை. ஆனால் கடந்த 6 வாரங்களாக விதிக்கப்பட்ட 3 இறக்குமதி வரிகளை எதிர்கொள்கிறது. கனேடிய அமெரிக்க மெக்சிகோ வர்த்தக ஒப்பந்தத்துக்குள் வராத பொருட்களுக்கு 25% பொது இறக்குமதி வரி, 25% எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதி வரி மற்றும் 25% வாகனங்கள் மற்றும் வாகன உதிரிப்பாக இறக்குமதி வரி. ட்ரம்ப் தனது உலகளாவிய இறக்குமதி வரி கொள்கை புதன்கிழமை நள்ளிரவில் நடைமுறைக்கு வந்த சில மணி நேரத்திற்கு பின்னர் அவற்றை 90 நாட்களுக்கு இடைநிறுத்தம் செய்தார். சீனாவை தவிர பரஸ்பர இறக்குமதி வரியை எதிர்கொள்ளும் அனைத்து நாடுகளுக்கும் இறக்குமதி வரி விகிதத்தை 10% குறைக்கும் என்று ட்ரம்ப் கூறினார். கனடா மற்றும் மெக்சிகோ ஆகியவை பரஸ்பர இறக்குமதி வரிக்கான 10% அடிப்படையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளன என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் கனடாவின் குளோபல் நியூஸிடம் புதன்கிழமை மாலை தெரிவித்தார். காரணம், கனடா மற்றும் மெக்சிகோ மீது பரஸ்பர இறக்குமதி வரி விதிக்கப்பட்டிருக்கவில்லை. ட்ரம்ப் அமெரிக்க அரசாங்க பத்திரச் சந்தையில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாகவே வரி விதிப்பு புதன்கிழமை நள்ளிரவில் நடைமுறைக்கு வந்த சில மணி நேரத்திற்கு பின்னர் அவற்றை அவசர கதியில் 90 நாட்களுக்கு இடைநிறுத்தம் செய்தார் என்று பொருளாதார நிபுணர்கள் இப்போது கருதுகின்றனர். ட்ரம்பின் வரி விதிப்பு இடைநிறுத்தம் உலக பொருளாதாரத்திற்கு வரவேற்கத்தக்க நிவாரணம் என்று கார்னி கூறினார். ஆனால் பிற இறக்குமதி வரியின் தாக்கங்கள் மற்றும் எதிர்கால இறக்குமதி வரி அச்சுறுத்தல்கள் ஆகியவை ஏற்கனவே உலகம் முழுவதும் மற்றும் இங்கே உள்நாட்டில் உணரப்படுகின்றன. எனவே நமது பொருளாதாரத்திற்கு ஒருபோதும் இப்படி ஒரு அச்சுறுத்தல் அதிகமாக இருந்ததில்லை என்று கார்னி இன்று வியாழக்கிழமை டொரண்டோ புறநகர பகுதியில் உள்ள பிராம்டனில் ஒரு பிரச்சார நிறுத்தத்தில் கூறினார். கடந்த மாத இறுதியில் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக ட்ரம்புடன் கார்னி தொலைபேசியில் பேசினார். வியாழக்கிழமை கார்னி தனது கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைத்தால் தேர்தலை தொடர்ந்து உடனடியாக ட்ரம்புடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஒப்புக்கொண்டதாக கூறினார். நாங்கள் எங்கள் தொழிலாளர்களுடன் உறுதியாக நின்று எங்கள் தொழிலாளர்களை பாதுகாத்து கனேடிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் போது அந்த பேச்சுவார்த்தைகளுக்கான களம் ஆக்கப்பூர்வமானதாக இருப்பதை உறுதி செய்வோம் என்று அவர் கூறினார். முன்னதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் போலியேவ் கனடா மீதான மற்ற இறக்குமதி வரிகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டு மற்ற நாடுகள் மீது 90 நாட்களுக்கு உலகளாவிய இறக்குமதி வரியை இடைநிறுத்துவதற்கான ட்ரம்பின் முடிவை விமர்சித்தார். ஜனாதிபதி ட்ரம்ப் கனடாவை வரலாற்று ரீதியாக தவறாக நடத்துவதாக அவர் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, கனடாவில் இறக்குமதி வரியை வைத்திருப்பதற்காக ஜனாதிபதி ட்ரம்பை நான் கண்டிக்கிறேன். அதே நேரத்தில் பிற நாடுகளுக்கு இறக்குமதி வரிக்கு 90 நாள் இடைநிறுத்தம் அளித்தார் என்று ஒன்டாரியோ மாகாணத்தின் மில்டன் நகரில் செய்தியாளர்களிடம் கூறினார். அமெரிக்காவின் சிறந்த நண்பராக இல்லாத தொலைதூர நாடுகளை விட ஜனாதிபதி கனடாவை ஏன் மோசமாக நடத்துகிறார் என்பது ஒரு மர்மமாகவே உள்ளது என்றும் அவர் கூறினார். இன்று வியாழக்கிழமை சாஸ்கட்டூன் மாகாணத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்த NDP கட்சியின் தலைவர் ஜக்மீத் சிங் வர்த்தக போர் மற்றும் டொனால்ட் ட்ரம்பின் நடவடிக்கைகள் குறித்து நிறைய கனேடியர்கள் கவலைப்படுவதாக கூறினார். அரசாங்க சேவைகளில் எந்த நிதி ஒதுக்கீடு வெட்டுக்களையும் தனது கட்சி எதிர்க்கும் என்றார். எங்களுக்கு ஒரு வர்த்தக போர் உள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார். இது சாத்தியமான பொருளாதார மந்த நிலையை ஏற்படுத்தலாம். இதுபோன்ற நேரத்தில் மக்களுக்கு தேவையான சேவைகளை குறைப்பது தவறான செயல் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சிங் கூறினார்.
கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலியேவ் கனடா அமெரிக்கா உறவை கையாள்வது தொடர்பாக தனது லிபரல் கட்சி எதிர்ப்பாளரை இன்று குறிவைத்து விமர்சனம் செய்தார். மார்க் கார்னி இதுவரை கனடாவுக்கு இறக்குமதி வரி நிவாரணம் எதையும் பெறவில்லை. மற்ற நாடுகள் மீது விதிக்கப்பட்ட இறக்குமதி வரி 90 நாட்களுக்கு இடைநிறுத்தம் செய்யப்பட்டது என்று கூறினார். அவருக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் கார்னி, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 185 உலக நாடுகளை பழிவாங்க பயன்படுத்திய பரஸ்பர இறக்குமதி வரி கனடாவுக்கு ஒருபோதும் விதிக்கப்படவில்லை. பரஸ்பர இறக்குமதி வரி கனடாவுக்கு விதிக்கப்பட்டால் தானே இடைநிறுத்தம் செய்ய முடியும் என்று சுட்டிக்காட்டினார். தனது மும்முனை இறக்குமதி வரி திட்டத்தின் ஒரு பகுதியாக கனடா மற்றும் மெக்சிகோவை தவிர உலகிலுள்ள ஒவ்வொரு நாட்டிற்கும் பரஸ்பர இறக்குமதி வரியை ட்ரம்ப் கடந்த வாரம் அறிவித்தார். அது கனேடிய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒருவித குழப்பமான விதத்தில் பயன்படுத்தப்படுகிறது. கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலியேவ் தனது பிரச்சாரத்தின் போது பிரதமர் கார்னி ஜனாதிபதி ட்ரம்புடன் ஒரு ஆக்கப்பூர்வமான தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டார் என்றும் இது ஒரு முன்னேற்றம் என்றும் பெருமை அடித்துக் கொள்கிறார். என்ன முன்னேற்றம்? பிரதமர் கார்னி பதவியேற்ற போது இருந்ததை விட இன்று கனடாவில் அதிகமான அமெரிக்க இறக்குமதி வரி உள்ளது என்று அவர் பிரச்சாரம் செய்கிறார். எப்படியோ இம்முறை கனேடிய தேர்தல் பிரச்சாரத்தில் மைய பொருளாக இருப்பது ட்ரம்ப் தான். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் கனடா பற்றிய கீழ்த்தரமான பேச்சுக்களும் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலம் என்று சிறிது காலத்திற்கு அழைத்து கொண்டிருந்ததும் கனேடியர்களின் மனங்களில் ஆழமான வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது கனடாவில் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கும் அளவுக்கு விரிவடைந்துள்ளது. கனேடியர்கள் எல்லை தாண்டிய அமெரிக்க பயணங்களையும் கணிசமாக குறைத்து விட்டார்கள். கனேடியர்களின் புதிய பயண எண்கள் கடந்த ஆண்டு இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் கடந்த மாதம் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கார் மூலம் எல்லை கடந்த பயணங்கள் கடுமையாக குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றன. 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் அமெரிக்காவுக்கு காரில் செல்லும் கனேடியர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 32% குறைந்துள்ளதாக கனேடிய புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இது இந்த ஆண்டு தொடர்ந்து 3வது மாதமாக குறைந்து வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக போர் மற்றும் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக கூறும் கருத்துக்கள் மீதான கனேடியர்களின் கோபம் ஆகியவை கனேடிய எல்லை கடந்த பயணத்தை குறைக்க வைத்துள்ளதாக கருத்து கணிப்புகள் பரிந்துரைத்துள்ளன. 2024ஆம் ஆண்டு மார்ச் மாத பயண இலக்குகளுடன் ஒப்பிடும்போது கடந்த மாதம் அமெரிக்காவுக்கு விமானம் மூலம் சென்ற கனேடியர்களின் பயணங்கள் 13.5% குறைந்துள்ளதாக ஏஜென்சி கூறுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவை தவிர மற்ற நாடுகளுக்கு செல்லும் கனேடியர்களின் பயணங்கள் அதே காலகட்டத்தில் சுமார் 9% அதிகரித்துள்ளது. கனடா கடந்த வாரம் அமெரிக்காவுக்கு பயணிக்கும் கனேடியர்கள் எல்லை காவலர்களின் ஆய்வுக்கு ஆளாக நேரிடும் என்றும் நுழைவு மறுக்கப்பட்டதால் தடுப்பு காவலில் வைக்கப்படலாம் என்றும் எச்சரித்து தமது பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது. அமெரிக்காவின் டெல்டா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் தனது முதல் காலாண்டில் கனடாவிலிருந்து பயண முன்பதிவுகளில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. அதனால் கனடாவுக்கான விமானத்திறன் குறைப்புகளை பரிசீலித்து வருகிறது என்று விமான நிறுவனத்தின் தலைவர் நேற்று புதன்கிழமை தெரிவித்தார். டெல்டா ஏர்லைன்ஸின் தலைவர் கிளென் ஹாலன்ஸ்டேன் நேற்று முதலீடு ஆய்வாளர்களுடன் அட்லாண்டாவில் நடத்திய மாநாட்டில் பேசிய போது அமெரிக்காவின் வடக்கு எல்லையில் கனடாவிலிருந்து வரும் முன்பதிவுகளில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை கண்டோம். அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் மெக்சிகோவில் இதை நாம் இப்படி ஒரு வீழ்ச்சியை பார்க்கவில்லை என்று கூறினார். அட்லாண்டாவை தளமாக கொண்ட டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனம் அதன் சமீபகால காலாண்டு நிதி முடிவுகளை வெளியிட்ட பின்னர் விமான பகுப்பாய்வாளர்களுடன் வருங்கால திட்டங்கள் பற்றி ஒரு மாநாட்டை நடத்தியது. அதில்தான் கனடா பற்றி குறிப்பிடப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உலகளாவிய இறக்குமதி வரி மற்றும் வர்த்தக போர்களால் தூண்டப்பட்ட நிச்சயமற்ற தன்மையை மேற்கோள் காட்டிய விமான நிறுவனம் மிகவும் லாபகரமாக இருந்த சில வழித்தடங்களில் வர்த்தகம் குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டியது. கனேடிய நகரங்களான மான்ட்ரியால், டொரண்டோ, வான்கூவர், கியூபெக் சிட்டி மற்றும் ஹாலிஃபாக்ஸ் உட்பட பல கனேடிய நகரங்களில் இருந்து டெல்டா ஏர்லைன்ஸ் கனேடிய சேவையை வழங்குகிறது. இதுவரை விமான நிறுவனம் எந்த கனேடிய நகரங்களில் வெட்டுக்களை செய்ய விரும்புகிறது என்பது தெளிவாக தெரியவில்லை. டெல்டாவின் தலைவர் மேலும் கூறிய போது 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து கனேடியர்கள் வேண்டுமென்றே அமெரிக்காவின் விமான பயணத்தை குறைத்துள்ளனர்.
ட்ரம்ப் பொருளாதார சக்தியால் நாட்டை இணைத்து கனடாவை அதன் 51வது மாநிலமாக மாற்றுவதாக அச்சுறுத்தியது கனேடியர்களை அமெரிக்க சேவைகளை புறக்கணிக்க வைத்துள்ளது. ட்ரம்ப் கனேடியர்களை கோபப்படுத்தியுள்ளார். கனேடியர்கள் பணி பயணங்கள் மற்றும் விடுமுறைகள் ரத்து செய்வதன் மூலம் பதிலளித்துள்ளனர் என்றார். டெல்டா தலைமை நிர்வாக அதிகாரி எட் பாஸ்டியன் கூறிய போது, எமது இறக்குமதி வரிப்போர்கள் மற்றும் கனடாவுடனான பாதிக்கப்பட்ட உறவுகளால் ஏற்படும் பொருளாதார தாக்கம் மற்றும் நிச்சயமற்ற தன்மை ஆகியவை நிதி கொந்தளிப்புடன் மிகப்பெரிய அமெரிக்க விமான நிறுவனங்களில் ஒன்றை தாக்கியுள்ளன. கனடாவுடன் வர்த்தகம் செய்யும் அனைத்து அமெரிக்க நிறுவனங்களும் அதிகபட்ச நிச்சயமற்ற காலகட்டத்தின் போது தங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பதை உறுதி செய்ய தங்களால் முடிந்ததை செய்கின்றன. டெல்டாவும் அதை செய்கிறது. அது எமது பயணத்திறனை குறைப்பதா அல்லது பயணத்தை சேமிப்பதற்கும் எங்கள் விளிம்புகளை பாதுகாப்பதற்கும் வேறு வழிகளை கண்டுபிடிப்பதா என்பது குறித்து ஆய்வு செய்கிறோம் என்றார். அமெரிக்காவின் டெல்டா ஏர்லைன்ஸ் தனியாக இல்லை. கனேடிய முதன்மை விமான நிறுவனம் ஏர் கனடாவும் அமெரிக்காவின் தேவை குறைந்து வருவதால் வான்கூவர் மற்றும் பிற நகரங்களில் இருந்து அமெரிக்காவுக்கான தனது விமான திறனை குறைத்து வருவதாக விமான போக்குவரத்து சிறப்பு இணையதளம் சிம்பிள் ஃபிளையிங் தெரிவித்துள்ளது. கனடாவின் வான்கூவரில் இருந்து வாஷிங்டன் உட்பட பல அமெரிக்க நகரங்களுக்கான விமானங்கள் வெட்டுக்களை சந்தித்துள்ளன. சில விமான சேவைகள் முழுமையாக ரத்தாகியுள்ளன. கனேடியர்களின் அமெரிக்க பயணத்திற்கான தேவை வீழ்ச்சி மற்ற கனேடிய விமான நிறுவனங்களையும் பாதித்துள்ளது. கனடாவின் 2வது பெரிய விமான நிறுவனம் வெஸ்ட்ஜெட் கெலோனா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அமெரிக்காவின் சியாட்டில் மற்றும் லாஸ் வேகாஸுக்கு சேவையை நிறுத்தியது. கனடா சிறிது சிறிதாக அமெரிக்காவிலிருந்து விலகி செல்கிறது. இது நிரந்தரமா அல்லது தற்காலிகமா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும்.